அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப அழகான அத்தியாயம் வேணுகீத்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர். வேணுகீத்னு சொல்லுவாங்க. தி கோபிஸ் அட்டாச்ட் பை த ஃப்ளூட், அதுதான் இந்த அத்தியாயத்தோட பேர். ரொம்ப அழகான அத்தியாயம். ஸோ லெட் அஸ் ரீட் திஸ் அத்தியாயம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அத்தியாயம் வேணுகீத். ஓகே, நான் படிக்கிறேன். கிருஷ்ணா, ஓகே, நம்ம படித்தோம் எப்படி பூர்வ அத்தியாயத்தில், இதுக்கு முன்னே இருக்கிற அத்தியாயத்தில் நம்ம என்ன படித்தோமா, கண்ணன் எவ்வளோ அழகான விருந்தாவனத்தில் எப்படி ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாருன்னு நம்ம படித்தோம். ஸோ அதே போல் நம்ம இங்கே கிருஷ்ணா வாஸ் வெரி ப்ளீஸ்ட் வித் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஃபாரஸ்ட் where the flower bloomed, the bees and the drones hummed very jubilantly. விருந்தாவனத்தில் அந்த பீஸ்லாம் ரொம்ப அழகாக ஹம்மிங் பண்ணுமா. while the birds, trees and the branch were all looking very happy, Krishna tending the cows. கண்ணன் என்னதான் பரமபுருஷ பகவானா இருந்தாலும் கண்ணன் மாடு மேய்க்கிற பையனாக தான் இருந்தார். we all want to serve God. நம்மெல்லாம் கண்ணனுக்கு சேவை செய்யணும் ஆசைப்படுவானா, கண்ணன் பசுமாடுகளுக்கு சேவை செஞ்சாரு. imagine how exalted are their position. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் எப்பயுமே அவங்களோட புல்லாங்குழலை வைத்து வாசிக்கிட்டு இருப்பாங்களாம். கிருஷ்ணர் always have this flute of his which is play. and இந்த போல கோபியர்கள் are the young girls in Vrindavan. they all was very attached to the sound of the flute, and also remembered their mind. so ஒரு அழகான ஸ்லோகத்தை பாகவதம்ல இந்த அத்தியாயத்தில் ஒரு அழகான ஸ்லோகத்தை நான் படிக்க போறேன். இந்த சாப்டர்ல வரும். so I'll just read that verse and also that translation. barha pitam natavara vapuhu karnayo karnikaram bibradvasa kanika kapisham vaijayanti chamalam randhrarvenu adarasudaya purnayhan gopavrinde vrindaranyam swapadaраmanam pravishad கீத கிரீதி. ஸோ திஸ் இஸ் த வேர்ஸ் வேர் இட்ஸ் மென்ஷன் தட் கண்ணன் தலையில் என்ன போட்டிருப்பாருன்னு. இந்த வேர்ஸ் கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணுறாங்க. they are actually remembering the Lord's form in this verse. Very beautiful form of Krishna. And they are remembering that Krishna or Talile Barha Peetam means he will be wearing a beautiful crown which was made from peacock feather. Barha Peetam. And Krishna is known as Natavara Vapu, who is a great dancer of Vrindavan. And our Kadale Karniyo Karnikar, he wears a very nice blue color flower, in his ears. And our Alahaga yellow கலரான ஒரு தோத்தி கட்டியிருப்பாரு. மஞ்சள் கலர்ல yellow, மஞ்சள் இஸ் yellow, right? Yes, மஞ்சள் இஸ் yellow. மஞ்சள் கலர்ல ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரா, கழுத்துல வைஜெயந்தின்னு ஒரு மாலை அணிந்திருப்பாரா. இந்த மாதிரி கண்ணனை அழகாக வர்ணிக்கிறார். அண்ட் கோபியர்கள்லாம் சொல்லுதுங்க, கண்ணன் இஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் பிளேயிங் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். கேன் எனிஒன் டெல் மீ வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிருஷ்ணா இஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் பிளேயிங்? கேன் எனிஒன் ஹேவ் எனி ஐடியா? கண்ணன் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு. ஆனால் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எப்பயுமே கையில் வச்சிருப்பாரு. யாராச்சும் ஐடியா இருக்கா? ஃப்ளூட். எஸ், யூ ரைட், ஃப்ளூட். ஆல் ஆஃப் யூ ஆர் டெல்லிங் கிருஷ்ணா played flute. And Bhagavatam also mentions Krishna doesn't only have one types of flute. He have many types of flute. ஃப்ளூட்டில் ஒரு வகை ஃப்ளூட் வச்சிருக்க மாட்டேன். Can anyone tell some names of the flute that you know? What are the names of Krishna's flute? ஃப்ளூட்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு, ஆனால் பல்வேறு ஃப்ளூட் இருக்குது. புல்லாங்குழல்னு தமிழில், ஆனால் அந்த ஃப்ளூட்க்கு வேறு பேர். ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் த ஃப்ளூட் இஸ் நோன் அஸ் வேணு. வேணும் கொனந்தம் அரவிந்த யதாய தாக்ஷாம் பாரவதாம் சமாம் சிதாம்புத சுந்தராங்காம் கண்டார்ப கோடி கமனீய விசேஷ சோபாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. Another name is the Banusiri is also flute in Hindi. Another flute name is known as Vamsi. வேணு, வம்சி, சுவம்சி. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ஃப்ளூட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர் இருக்கு. So Krishna was very, very expert in playing this flute. And one of the Gopīs was telling to her friend that the highest perfect கோபியர்கள், 2 கோபியர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்களா, நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபியர்கள் are the highest type of devotees. கண்ணனுடைய பக்தர்களை சிறந்த பக்தர்கள் யாருன்னு சொன்னால் கோபியர்கள் தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ அவங்க 2 கோபியர்கள் ஒரு விஷயத்த பேசுகிறாங்களா, அது நம்ம எல்லாம் காது கொடுத்து கேட்கணும். யாரெல்லாம் பகவான் மேலே பக்தி வளர்க்கணும் ஆசைப்படுறோமா, 2 பக்தர்கள் ஒன்று கூடி பகவானை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கேட்கணும். பிகாஸ் there will be something which is important for us to take back home from there. So let us see what the Gopīs was talking. So கோபியர்கள் சொன்னச்சுங்களா, இந்த கண்களுக்கு
பெர்ஃபெக்ஷனே கண்ணனை பார்க்கறதாம். The perfection of the eyes is to see Krishna and Balaram entering the forest, playing the flute and tendering the cows with their friends. அப்பனா இந்த கண்கள், நம்மளுக்கெல்லாம் கண்கள் இருந்து பகவானை தரிசிக்காம இருந்தமா நம்ம கண் குருடுக்கு சமம். It's equal to a blind person. Having eyes means you must see Krishna, you must see the Lord, you must see his form. That is the reason we have eyes, to see the beauty, to drink the beauty of Krishna's beauty through our eyes, Krishna's form. And we have the ears is to hear about Krishna. We have hands to serve the Lord in some ways. We have legs to walk to his temple. கால்கள் யான் இருக்கு, பகவான் கோவிலுக்கு நடந்து போறது இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ஒரு அங்கங்கள் நம்ம உடல்ல இருக்கிறதெல்லாம் பகவானுக்கு சேவை செய்யும் போது, and that is the highest action that part of body can do. Means கண்ணு வந்து பகவானை பார்த்தா கண் வந்து it's have fullness. The completeness of the eyes is to see Krishna. So the person who constantly engage in transcendently meditating of seeing Krishna internally externally, அப்பனா யார் ஒருவன் கண்ணனை தினதோறும் எப்பொழுதும் மனதலாக நினைத்து தவம் இருக்கிறானோ, by thinking him playing the flute and entering the forest of Vrindavan, have really attained the perfection of samadhi. And samadhi means absorption of all activity in the sense of particular object. The Gopis indicate that the pastime of Krishna are the perfection of all samadhi. அப்பனா நம்ம கேட்கிற கண்ணனோட லீலை தினதோறும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணனோட லீலை கேட்டு அந்த லீலைகளை ஞாபகம் வைத்தது தான் நம்மளோட perfection of life is to remember Krishna. Simply நம்மளாம் நினைப்போம் யோகா பண்ணி தான் கடைசியா வந்து சமாதின்னு ஒரு இருக்கும். இன்னும் யமா நியமா அப்படின்னு பிராணாயாமா அப்படின்னு வரும், வரிசலா வரும் அஷ்டாங்க யோகால. And finally they have this stage known as samadhi. But for devotees, they don't have to go through this difficult path of hatha yoga. Simply by performing devotional service, simply by remembering the pastime of the absolute truth Sri Krishna, you already attaining the platform of samadhi, which is constant meditation on the Lord. It was also confirmed in the Bhagavad Gita that anyone who is always observed in the thought of Krishna as the topmost of yogis, sarvash yoginam api sarvesham nu ஒரு ஸ்லோகம் வரும், which is in chapter 6 last verse வரும், which tell of all the yogis, bhakti பண்ற யோகிகள் are considered to be the highest type of yogi. And another கோபியர்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒன்னொன்னு கோபியர்கள் சொல்லுதுங்களா, they had expressed their opinion that Krishna and Balaram while tending the cows appear just like actor going to play on a dramatic stage. Krishna was dressed in a glowing yellow garment. அழகா கிருஷ்ணர் வந்து மஞ்சள் கலர் ஆபரணங்கள் போட்டிருப்பாரா. he will be wearing very beautiful மஞ்சள் கலர்ல போட்டிருப்பாரா. பலராமர் நீல கலர்ல போட்டிருப்பாரா. It's very, very nice. Balarama is wearing Neelakalam and Krishna is wearing mancha color. What is it? And they will be dressed with the garland of lotus flower. இன்னைக்கு யாரெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தாமரை மலர்களை எப்படி இப்படி வச்சு மடிச்சு எப்படி வந்து பகவானுக்கு நான் வந்து கொடுத்துட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. பட் நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, அந்த தாமரை மலர்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி மடிச்சுட்டு மாலையாக கோர்த்து கிருஷ்ணருக்கு போடுவேன். இன்னி வந்து பிணைங்களை இருக்கும் போது அந்த மாதிரி மாலைகள் செஞ்சு ராதாகிருஷ்ண கநாயகன் அந்த மாலைகள் வந்து சாத்தியிருக்கேன். ஸோ that's how we actually why that inspiration of making lotus garland came from. It came from Srimad Bhagavatam, because Bhagavatam mentions avlo பூக்கள் இருக்கு, ஆனா எல்லா பூக்கள் சொல்லாம லோட்டஸ் ஃப்ளவர் மென்ஷன் பண்றாங்க. தாமரை பூக்கு எப்பயுமே வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடம் இருக்கு தாமரை பூக்கு. கிருஷ்ணருக்கு வந்து தாமரை இஸ் வெரி வெரி விசேஷமான ஃப்ளவர். we should offer தாமரை flower to Krishna. It's also mentioned Krishna always wear the தாமரை flower. And they were sometimes singing very sweetly. கிருஷ்ணரும் பலராமர் ரொம்ப ஆனந்தமாக சில நேரத்தில் பாடிக்கொண்டு இருப்பார்களா. இந்த மாதிரி கண்ணனோட லீலைகளாம் ரொம்ப இனிமையான இருக்கா. ஸோ இப்போ கோபியர்கள் சொல்லுதுங்களா, எப்படி ஒரு புல்லாங்குழல், இப்போ அதுங்க புல்லாங்குழலை பற்றி பேசுதுங்க. இந்த சாப்டரே வந்து புல்லாங்குழல் தான். பூங்கா கந்தான் இல்லைப்பா, அது தாமரை பூப்பா. தாமரை பூ பூங்கா தெராத்தாய். யாராச்சும் காமெண்ட்ல பூங்கா தெராத்தாயின்னு சொல்லுங்க. பாவம் அவர் பூங்கா கந்தான்னு நினச்சிக்கிறேன். அது லக்ஸாக்கு போடுறது. கிருஷ்ணா என்ன சொல்லுறது, இதெல்லாம் இதில் வச்சு பேசுகிறோம் பாருங்க. சரி, நான் மறுபடியும் லீலைக்கு வரேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க புல்லாங்குழல் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? புல்லாங்குழல் வந்து எவ்வளோ ஃபேவரட்டா கிருஷ்ணருக்கு. கோபியர்கள்லாம் சொல்லுதுங்களா புல்லாங்குழலை பார்த்துட்டு, உன்னோட திருவாயன் அமிர்தம் எப்பொழுதும் அந்த புல்லாங்குழல் கிடைக்குது, எங்களுக்கு கூட கிடைக்க மாட்டேது. பிகாஸ் கிருஷ்ணா இஸ் ஆக்சுவலி ப்ளோவிங் இந்த புல்லாங்குழல். அவர் வாயிலேருந்து காற்று வரவில்லை, புல்லாங்குழல் வருது. அமிர்தம் வருது. the nectar is coming out, and from the nectar Krishna is spraying the beautiful
flute. And இங்க என்ன நினைக்குதா, the lakes and the rivers are considered to be the mothers of the trees. அப்பனா இந்த உலகத்துல வந்து மரங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மரங்கள் எல்லாமே வந்து செடிக்கும் லைக் ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அம்மா அப்பா போல வரமா. மீன்ஸ் இந்த லோகத்துல ஏன் வந்து இந்த நதிகள்லாம் வந்து இந்த செடிகளுக்கு வந்து அம்மா போல வரமா? பிகாஸ் இந்த மரங்கள்லாம் வந்து இந்த செடியில இருக்க அந்த மரங்கள் எல்லாம் அந்த ரிவர்ல இருக்க தண்ணி எடுத்து தானே வந்து they all are surviving. So the lakes and rivers are considered to be the mothers of the trees because the trees live simply by drinking the water. So the water of the lakes and river of Vrindavan were full of happy lotus flowers. And because the water are thinking, அந்த தண்ணி நினைக்குதா, அந்த விருந்தாவன்ல இருக்கிற அந்த குளத்துல இருக்கிற தண்ணியும் ஆத்து யமுனையின் கரையும் நினைக்குதா, how does our son, a bamboo rod, is enjoying the nectar of Krishna's lips. And the bamboo trees standing by the bank of the river and the lake were also happy to see their descendant so engaged in the service of the Lord. Just as a person advancing in the knowledge take pleasure to see their descendant engage in the service of the Lord. அப்பனா எப்பயுமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்த பக்தர்கள் வந்து அவங்க புதியாக வந்த பக்தர்கள் பக்தி செய்யும் போது அவங்க ரொம்ப ஆனந்தமாக பார்ப்பாங்க. They are very happy. Okay, this new devotees are nicely engaging in the service. And the trees was overwhelmed with joy, were incessantly yield honey which flow from the honey hive hanging on their branch. So இந்த மாதிரி எல்லாம் நினைக்குதுங்களா, அந்த புல்லாங்குழலுக்கு ஏன்னா கண்ணன் எப்பயுமே கையில அந்த புல்லாங்குழலை மட்டும் விடவே மாட்டாரா. தூங்கும் போது கூட தலைமாட்டுக்கு கீழே வச்சு தூங்குவார். ஒரே ஒரு நேரம் தான் வந்து சைடில் இருப்பார்னு நினைக்கிற சாப்பிட்ற சமயத்தில், அப்போ கூட அவர் இடுப்பில் சொருக்கி வச்சுக்குவாரா. ஸோ இந்த கோபியர்கள் யோசிக்குதுங்க, என்ன பாக்கியம் இந்த புல்லாங்குழல் பண்ணியிருக்கணும், கண்ணனை எப்பொழுதும் கனியிலேயே வைத்து கொண்டு இருக்கார்கள். ஸோ வாட் லெசன் we can actually learn from this புல்லாங்குழல்? Can anyone tell me some idea in the comment? என்ன நினைக்கிறீங்க? What is the idea? What is the knowledge or what we can actually learn from this புல்லாங்குழல்? Anyone have any idea? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Thank you for all the likes, continuous likes. நம்ம எல்லாரும் ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு புல்லாங்குழல் மாதிரி தான். Because we offer ourselves in the service of the Lord and we let Krishna to play any tune in us and use us in any type of service he wants. So this is how self in the service of the Lord and we let Krishna to play any tune in us and use us in any type of service he wants. So this is how that we can also be one of the புல்லாங்குழல் for Krishna. அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்மளை புல்லாங்குழலாக வைத்து கொண்டு நம்மளும் ஒரு புல்லாங்குழல் மாதிரி தான் கண்ணனுக்கு. ஸோ நம்ம if we surrender like the புல்லாங்குழல், if we surrender like the flute for Krishna, let Krishna to play any tune in us and use him in any type of service that he wants. Actually, flute is for Radha. Radha plays Veena. She plays Veena. Well, she can also play flute also. Why not? So that's the thing. So like whenever there is, at times we just offer ourselves to Krishna and let Krishna resume life. Wama. Oh, okay. Hare Krishna, if you can hear me, type number 7 so that I know that you all can hear me. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Line lag. ஆமா ஒண்ணுவா? Okay, number 7 type பண்ணிட்டாங்க. Okay, I believe that all of you actually can hear me because I can see. Okay, so இந்த மாதிரி விருந்தாவன்ல கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறார். இந்த சாப்டர் பேரை வந்து வேணு கீத்னு சொல்லுவாங்க. அந்த வேணுகளோட அந்த வேணு என்பது புல்லாங்குழலோட புகழ்களை தான் ரொம்ப சொல்லுவாங்க. Another Gopi, and as the younger Gopi told to her mother, my dear mother, the birds who are all looking at Krishna playing on this, even பறவைகள் விருந்தாவன்ல இருக்கிற பறவைகளும் கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா. From their features appear that they have forgotten everything, are engaging only in hearing Krishna's flute. These prove that விருந்தாவன்ல வாசிக்கும் அந்த பறவைகளும் சாதாரண பறவைகள் இல்லையா, அதுங்களாம் மகாரிஷிகள், முனிவர்கள், மகான்கள். அவங்க தான் இந்த பறவைகளாக விருந்தாவனலை பிறவி எடுத்து கண்ணன் வாசிக்கும் இந்த புல்லாங்குழல் கேட்கறதுக்காகவே பறவை வடிவத்தில் இருந்து வசிக்கிறாங்களா விருந்தாவனத்துல. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், விருந்தாவனத்துல வாழும் எல்லாருமே வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி பீப்புள். whoever are living in Vrindavan, அங்க வசிக்கும் பறவைகளா சரி, அங்க வசிக்கும் மரங்கள், மான்கள், மயில்கள், அழகழகான பசுகள், கண்ணனோட நண்பர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் இல்லை.
அவங்க எல்லாம் அவ்வளோ கோடி கோடி புண்ணியம் பண்ணி எவ்வளையோ ஆயிரக்கணக்கான வருடம் தபஸ்யம் பண்ணி பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் பக்தர்கள் தான் வந்து விருந்தாவனத்தில் பகவானுக்கு நேரடியாக கண்ணுக்கும் கண்ணுக்கும் முகத்துக்கு முகத்துக்கு ஆய் டு ஆய் ஃபேஸ் டு ஃபேஸ்னு சொல்லுவோமே, லைவாக பார்த்து பகவானை தரிசனுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் இவங்கெல்லாம். இந்த மாதிரி கண்ணனோட லீலைகளாம் மறுபடியும் மறுபடியும் கேட்டு 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 தான் அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு பிகம் லைக் தெம், பட் வி கேன் என்டவர் டு ஜாயின் கிருஷ்ணாஸ் ஆர்மி. கிருஷ்ணாஸ் நாட் ஆர்மி, கிருஷ்ணாஸ் அசோசியேஷன். அஃப்கோர்ஸ் வி கேன் ஆல்சோ ஜாயின் கிருஷ்ணாஸ் ஆர்மி லைக் ஹவு த monkeys இன் ராமாயணா ஜாயின் ராம்ஸ் ஆர்மி. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் கிருஷ்ணாஸ் பாசம். கண்ணன் வந்து புல்லாங்குழலை எப்பயுமே கையில் வச்சிருப்பாரு. எல்லா கோபியர்கள் யோசிக்கிறதுங்களா, என்ன பாக்கியம் பண்ணிச்சு அந்த புல்லாங்குழல் கண்ணனோட கையில் எப்பொழுதும் இருக்கு. கண்ணன் எங்கே போனாலும் புல்லாங்குழலை எடுத்துகிட்டு போகிறானே, உன் வாயோட அமிர்தம் அந்த புல்லாங்குழல் தான் ரொம்ப அனுபவிக்குது. அந்த புல்லாங்குழலுக்கு என்ன, அதே மாதிரி ரொம்ப அழகான சாப்டர். இப்போ வந்து ஒன்று கோபி வந்து கோவர்தன மலையை பற்றி பெருமையாக பேசுறதா. எத்தனை பேர் கோவர்தன மலை என்னாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? கோவர்தன மலை என்னாதுன்னு யாருக்கு தெரியும்? anyone can tell me in the comment box. I would like to know. Who knows what is Govardhan? Govardhana Giridhari Jaya Govardhana. Okay, kai thokiringa, but what is Govardhan? Who know? Govardhan. What is Govardhan? யாராச்சும் Krishna lifted it. Very nice session. Very nice. Krishna lifted. Lift by Krishna by his finger. All of you are very good devotees. You all know Krishna's pastime very well. The hill Krishna carried with his pinky during rain. Very nice by this. Yes, Govardhan is it. So, one Gopi actually spoke about the glories of Govardhan. This Gopi particularly is telling how fortunate is this Govardhan hill for enjoying the association of Lord Krishna and Balaram, custom to walk on. என்னன்னு சொல்லுதுங்களா, என்னாம் பாக்கியம் பண்ண வேண்டும் இந்த கோவர்தன மலை. கண்ணனும் பலராமரும் எப்பொழுதும் உங்க மேலே நடனம் புரிந்துகிட்டு இருக்கிறாங்க. They are actually walking on top of Govardhan and around Govardhan all the time. Thus Govardhan is always touched by the lotus feet of the Lord, and because Govardhan is so obliged to Lord Krishna and Balaram, it also supplies different kind of fruit, roots, herbs, and it's very well pleasing crystal water from its lake is presented to Lord. Govardhana மலையிலிருந்து அழகான மரங்கள்லேருந்து பழங்கள் புத்தகங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்களாம் வந்து கோவர்தன் வந்து கண்ணனுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கமா. And the best presentation offered by Govardhan, however, is newly grown grass. கோவர்தனிலே சிறந்த ஆஃபரிங் கண்ணனுக்கு வந்து என்ன தெரியுமா, புல்கள் கொடுக்கறது தான் வந்து ரொம்ப கிரேட்டான ஆஃபரிங்காக கிருஷ்ணர் நினச்சிக்குவாராம். நினைப்பீங்க, ஏன் கிருஷ்ணர் புல்லை ரொம்ப கிரேட்டான ஆஃபரிங்காக நினச்சிக்கிறாரு கோவர்தன் மாதிரி? பிகாஸ் அந்த புல்லு தான் வந்து அந்த பசுமாடுகளுக்கு வந்து சாப்பாடாக இருக்குது. ஸோ அதனால் கண்ணன் வந்து அவருக்கு ஏதாச்சும் கொடுக்க, இஃப் யூ கிவ் சம்திங் டு கிருஷ்ணா, கண்ணனுக்கு ஏதாச்சும் டைரெக்டாக கொடுக்குறோட அவர் பக்தர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் செஞ்சீங்களா, கண்ணன் அதை ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அதே போல தான் கண்ணன் எங்க என்ன சொல்கிறாரு, அவர் பசுமாட்டுக்கு நல்ல பச்சலாக புல்லு கொடுக்குறாங்களே, இந்த க்ரீனி கிராஸ் கொடுக்குறது தெரியுமா கோவர்தன். அண்ட் therefore is very pleased with Govardhan because he gave grass to the cows. மீன்ஸ் யார் வந்து பசுகளை சேவை செஞ்சா கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். Another Gopi that everything appeared wonderful when Krishna and Balaram traveled in the forest of Vrindavan while playing the flute and making intimate friendship with all kind of moving and non-moving living beings. விருந்தாவனத்துல கண்ணன் வந்து நடனம் புரியும் போது அந்த விருந்தாவன் காட்டுல அங்கே இருக்கிறோம் நடமாறும் creatures and moving and non-moving. Moving means இப்போ நம்ம அனிமல்ஸ்லாம் மூவிங், நான் மூவிங்கெல்லாம் வந்து மரங்கள் அண்ட் ஆல்சோ செடி கொடிகள் எல்லாம் நான் மூவிங். Krishna is multilingualistic, means he actually can make friends with not only with us as humans. He actually will talk to the cocoons, he will be talking to the trees, to the creepers, he will be talking to the devas. Krishna is multilingualistic. Being the Lord himself, he can speak any language and he can converse to everyone. That is the beautiful quality of Krishna which is mentioned in Srimad Bhagavatam. When Krishna and Balaram played on the transcendental flutes, the moving creature becomes stunned and stopped the activities. அப்போனா அங்கே இருக்கிற மிருகங்கள், அங்கே இருக்கிற பக்தர்களாக வந்து கண்ணனோட புல்லாங்குழலில் கேட்கும் அப்படியே ஆச்சரியப்பட்டு, இப்படி கூட ஒரு அழகான சவுண்டு வருமா, அந்த சப்தம் இருக்க பகவானோட புல்லாங்குழலில் வரும் சப்தம் அவ்வளோ அற்புதமான சப்தமா. எவ்வளோ பெரிய ரிஷிகளாக இருந்தாலும் அவங்க தவமே வந்து மறந்துடுவாங்களா அந்த சப்தம் கேட்கும் போது. So attractive.
And Krishna and Balaram carried their binding ropes on their shoulder and in their hand, just like an ordinary cowherd boy. இந்த மாதிரி கயிறுகள் கூட பகவான் வந்து கையில் வச்சிருப்பாரா. While milking the cows, the boys bind their hind legs with a small rope, and this rope always hung from the shoulder of the boys, and if not present on the shoulder of, and it's not absent on the shoulder of Krishna and Balaram. In spite of their being the supreme personality of Godhead, they played exactly like cowherd boy. என்னதான் பகவான் பரமபுருஷ கிருஷ்ணராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாடு மேய்க்கும் பையனாக லீலை புரிந்தார் விருந்தாவனத்தில். அழகாக பாகவதம்ல சொல்லுவாங்க, கண்ணன் துவாரகையோடு மதுரையில் இருக்கிற கண்ணன் மிக பூர்ணமான கிருஷ்ணர். ஆனால் மதுரையில் இருக்கிற ஓடி விருந்தாவனத்தில் இருக்கணும் கிருஷ்ணர் புனப்பூர்ணமான பகவான். Means the Lord in Vrindavan is the most perfect supreme personality of Godhead. That Lord who always around cows. That's why Krishna is known as Govinda. எல்லாரும் சொல்லுங்க, கோவிந்த 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 தாமோ தரமாதவேட்டி 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 கோவிந்த தாமோ தரமாதவேட்டி. Krishna is known as Govinda, the Supreme Lord Krishna. நம்மலாம் கோவிந்தன். யாரெல்லாம் திருப்பதி பாலாஜி வீட்டுக்கு, திருப்பதி பாலாஜி வீடு, ஆமாம், திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு போயிருந்தீங்களா? அவர் வீடு தான் அவர் கோவில். அங்கே போகும்போது அங்கே பகவான் பாலாஜியை பார்க்கும்போது, ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை பார்க்கும்போது, ஏழக்குண்டாதாவாலா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தான்னு கற்றுட்டோம். கோவிந்தன் கண்ணனை குறிக்கிறது. ஏன்னா அந்த ஸ்ரீனிவாசனே கிருஷ்ணரே ஆகிவிட்டது. கண்ணனே தான் ஸ்ரீனிவாசனாக நிற்கிறார். ஸ்ரீனிவாச கோவிந்தா இஸ் ஆக்சுவலி கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். கோவிந்தன் என்பது கண்ணன் மாடு மேய்த்திட்டு இருக்கிற போது அவனுக்கு கிடைத்த இந்த நாமம் கோவிந்தன். பிரம்மரும் இந்த நாமத்தார் தான் சொன்னார், கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தன் தான். ஆதி சங்கராச்சாரியம் இதான் சொன்னாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. அவரு கூட சொன்னார் கோவிந்தன் 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 கோவிந்தனை தான் எல்லாரும் சொன்னார்கள். அதே கோவிந்தனை தான் இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கையிலை புல்லாங்குழல் வைத்து, தலையில அழகான மயிலிறகை வைத்து கொண்டு, தலை ஃபுல்லா அழகான புஷ்பத்தை டெக்கரேட் பண்ணி, பீட்டாம்பரம் மஞ்சள் கலர்ல ஒரு வேஷ்டியை கட்டி விட்டு, என் கண்ணன் கோவிந்தன் கிருஷ்ணர் வேணுவை வாசிக்கிட்டு விருந்தாவனத்தில் போவார். அந்த புல்லாங்குழலுக்கு என்ன பாக்கியம் பண்ணுச்சு? நம்ம சொல்லுவோம் என்ன தவம் செய்தனை யசோதான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த புல்லாங்குழலும் என்ன தவம் பண்ணுச்சு? பகவானுடைய கையில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கே. கண்ணன் அதை மட்டும் கீழே வைக்கவே மாட்டார். ஸோ த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். என்னதான் கண்ணன் மாடு மேய்க்கிற பையனாக இருந்தாலும் கோவிந்தன், அந்த கோவிந்தன் தான் அந்த பரமபுருஷ பகவான் கோவிந்தன். While Krishna was engaged in tendering the cows in the forest of Vrindavan or in Govardhan hill, the Gopis in the village were absorbed in thinking of him and discussing his different pastimes. அப்பனா கண்ணன் வந்து எப்பெல்லாம் வந்து பகல் சமயத்தில் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து விருந்தாவனை விட்டு கோவர்தன மலைக்கு போயிடுவார். அங்கே பசுமாடுகளை மேய்க்க போகிற நேரத்தில் கோபியர்களோட மனது கண்ணனை பின்னாடியே போகும். அதுங்க பிசிக்கலி வந்து கிருஷ்ணர் பின்னாடி போகாதுங்களா, ஆனால் அது மனசு அப்படியே கண்ணன் பின்னாடியே போயிருமா. While the Krishna was engaged in this is the perfect example of Krishna consciousness. To somehow or other, ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்க போறேன், எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. This is the perfect example of Krishna consciousness. To somehow or other remain always engrossed in the thought of Krishna. The vivid example is always present in the behavior of Gopis. In the Gopirgal, நம்மலாம் எப்பயுமே we should take inspiration from the Gopirgal, because Chaitanya Mahaprabhu சொல்லிருக்காரு that no one can worship the Supreme Lord by any method which is better than the method of the Gopis. The Gopis was not born in a very high Brahmana or Kshatriya family. They were born in the family of Vaishyas, not a big mercantile communities, but in the family of cowherd man. ரொம்ப சிம்பிளான girls the Gopis. They're not very well educated, though they have heard all sort of knowledge from the Brahmanas, the Vedic authorities. The Gopis' only purpose was always to remain in the thoughts of Krishna. Thus, in the Bhaktivedanta purport for the 21st chapter of Krishna, the Gopis attached by the flute. அப்பனா
கண்ணனோட பக்தர்களாக இருக்கணுமா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். தட்ஸ் ஆல். சிம்பிளிசிட்டி இஸ் வாட் த கோபிஸ் ஆக்சுவலி டீச்சிங். தேர் நாட் வெரி சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள். இந்த கோபிகள் ரொம்ப பெரிய ஆளுங்களாம் இல்லை. அஃப்கோர்ஸ் இன் டிவோஷன் they are the topmost people. But the gopis are very simple-hearted people. That's why they can simply love Krishna. Means if you want to love Krishna, we shouldn't have this complication, diplomacy, fault finding, gossiping, talking about other things. Just be focused. People will be telling a million things around you. We just ignore all that. The only focus in our life should be, the gopis' only purpose was to remain always absorbed in the thought of Krishna. எப்பொழுதும் கண்ணனை மனதாக நினைத்து கொண்டு கண்ணனை எப்பொழுதும் மறக்காம இருக்கணும். Always remember Krishna and never forget him. Can anyone tell me can anyone raise your hand and tell who can do this? Who can attempt to do this? Always remember Krishna and never forget him. யாரெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்க? Always remember Krishna and never forget him. Who want to do this? A lot of you are liking the life. That's nice. So that's what the gopis was actually doing. The focus was undeviated. பக்தி அஹீதுகி அப்ரித்திஹான்னு சொல்லுவாங்க. அப்போனா பக்தி இஸ் uninterrupted and unmotivated. You shouldn't be interrupted. People will say many things around you, but our focus should be one. Our goal should be one. Always remember Krishna and never forget him. Okay? So that's a beautiful pastime. இன்னைக்கு அழகாக கண்ணனோடைய புல்லாங்குழலோட அடுத்த வாட்டி கண்ணனோடைய புல்லாங்குழலை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 21வது அத்தியாயம் ஞாபகம் வரும். பர்ஹா பீட்டம் நட்டவர வபு கர்ணியோ கர்ணிகாரம் பிப்ரட் வாசா கணிக கபிஷம் வைஜயந்தி ஜமாலாம் ரந்திரார் வேணூர் அப்படின்னு வரும். ரொம்ப அழகான ஸ்லோகம் பாகவதத்தில். கண்டிப்பாக நீங்களும் அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். கண்ணன் பர்ஹா பீட்டம் அழகான பிக்கப் தலையில வச்ச நட்டவர வபு த கிரேட் டான்சர் ஆஃப் விருந்தாவன் கர்ணியோ கர்ணிகாரம் will be wearing a nice blue color விப்ரட் வாசா கணிக கபிஷம் கழுத்துல என்ன போட்டிருப்பாரு? வைஜெயந்தி சமாலாம் ரந்திரார் வேணு ஃப்ளூட் வாசிப்பார். அதுவும் அவர் வாயில அமிர்தம் அந்த வேணுவுல பூந்து அதிலிருந்து அமிர்தமான ஒரு சப்தம் வருமா. அந்த சப்தம் இந்த பிரபஞ்சம் முழுதும் கேட்குமா. தேவர்கள் லோகத்திலிருந்து கீழே பார்த்த லோகத்தை வரைக்கும் அந்த சப்தம் கேட்குமா. யாரெல்லாம் அந்த சப்தத்தை கேட்குமா, கண்ணனோட புல்லாங்குழலோட சவுண்டை கேட்குறோமா, அப்படியே மெய் மறந்து போயிடுவோம். ரொம்ப அழகான லீலை, கண்ணனோட லீலை. ஸோ இப்போ நான் ஒரு ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் த பாஸ்ட் டைம் டுடே. இன்னைக்கோட லீலை